இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரே குடும்பத்துல பொண்ணு எடுத்திருக்கோம். அப்புறம் நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கீங்க. உங்களை விசாரிக்க வேண்டாமா? ஆனா சும்மா சொல்லக்கூடாது சகல. உங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருந்திருந்தா நான் எங்கேயோ இருந்திருப்பேன். ஆமா, அதுல நான் வீக்கு தான். அதனாலதான் அஞ்சலி என்னை விட்டுட்டு போயிட்டா. ஆனா நீங்க எவ்வளவு நல்லவன் மாதிரி நடிச்சீங்க. வெற்றினா அப்படி, வெற்றினா இப்படின்னு அப்பா என்ன பேச்சு பேசுனீங்க. ஆனா இப்போ இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டீங்களே சகல. அதுவும் 2 கொலை பண்ணிட்டு இவ்வளவு நாள் ஜாலியா இருந்திருக்கீங்க. அதுவும் அந்த ஆளுக்கு பார்த்த பொண்ணுக்கு திருட்டுத்தனமா தாலி கட்டி இருக்கீங்க. வா வா வா, பெரிய ஆளு சகல நீங்க. இந்த கதையில உங்களை வில்லன்னு சொன்னா அது ரொம்ப சின்னதா இருக்கும். இந்த கதையில உங்களை வில்லாதி வில்லன்னு சொல்லணும். நான் கூட லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். என் லவ் எல்லாம் ரொம்ப நார்மல் சகல. ஆனா உங்க லவ் இருக்க கொலவெறி லவ். பிடிச்ச பொண்ணுக்காக அவங்களுக்கு பார்த்த மாப்பிள்ளையவே கொன்னுட்டீங்க. உங்களோட செய்கைக்கு முன்னாடி நான்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் ஏதோ ஒரு அம்மாவை அடைச்சு வச்சிருந்தேன்னு சொன்னீங்க. அதெல்லாம் ஒரு விஷயமா? ஏன்னா அவங்கள நான் சாகடிக்கவே இல்லை. 3 வேளை சாப்பாடு கொடுத்து பத்திரமா வச்சிருந்தேன். அன்னைக்கு என்னென்னமோ பெரிய குற்றவாளி மாதிரி எல்லாம் பேசுனீங்கல்ல. இந்த பழைய டயலாக் எல்லாம் வருமே, வாட் யூ saw, வாட் யூ read. ஓ, ஐம் சாரி, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல. தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். விதி வலியது சகல. ஆனா உங்களை இந்த நிலைமையில பாப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. சரி, ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்க்கலாம். என்ன அப்புறம் சகல, ஜெயிலுக்குள்ள ஏதாவது வசதி வேணும்னா என்கிட்ட கண்டிப்பா கேளுங்க. ஏன்னா நானும் உள்ளதானே இருந்தேன். அதுல இங்க நிறைய விசுவாசிகள்லாம் உருவாயிட்டாங்க. பார்த்து செய்ய சொல்றேன். வட்டுமா சகல? பாய். சகல, பாவம் துளசி ரொம்ப ஏமாந்து போயிருப்பாங்கல்ல. அவங்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களே சகல. பண்ணிருக்கவே கூடாது.